நான் வந்து லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம சொன்ன மாதிரி அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் இஸ் a type of machine learning in which algorithms trained on unlabeled data. இப்போ வந்து predefined data வந்து இருக்காது. நேம் சஜஸ்ட் பண்ற மாதிரி அது ஒரு அன்சூப்பர்வைஸ்ட். சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்ல வந்து எப்படின்னா ஹியூமன்ஸ் வந்து சூப்பர்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. டேட்டா ஸ்கிரீன் ஆகும்போதோ இல்ல அதுக்கு அடுத்து அவுட்புட் வாங்குறப்போ ரிசல்ட்ஸ் அப்ப வந்து சூப்பர்வைசர் நடந்துட்டே இருக்கும். ஆனா அன்சூப்பர்வைஸ்ட் அப்படி இருக்காது. அதுக்கு முன்னாடி ட்ரெயின் பண்ணி வச்சுக்குவோம். அதுக்கு வந்து வேற எதுவுமே நம்மளோட இன்டராக்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரா டேட்டாஸ் இருக்கு. இது வந்து ரா டேட்டாஸ் வந்து தனித்தனியா இல்லாம ஷஃபிள் ஆகி இப்போ நம்ம என்ன பண்ணோம், இது ஒரு நம்ம அல்காரிதம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம். அந்த ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணப்பட்ட அல்காரிதம் இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னா இது வந்து என்ன பண்ணிக்கணும்னா நம்ம எந்த கமெண்ட் சொல்ல தேவையில்ல, இதுக்கு நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்லை. இது தனித்தனியாவே டேட்டாஸ் வந்து பிரிச்சிடும். இது அவுட்புட் டேட்டா நமக்கு இப்படி கிடைச்சோம். இது ரா டேட்டாஸ் வந்து அல்காரிதம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இது மாதிரி கிடைச்சோம். ஓகேவா? அதுக்கப்புறம் இதுல ஒரு மெத்தட் வந்து கிளஸ்டரிங் மெத்தட் இருக்கு. கிளஸ்டரிங் எப்படின்னா டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே சேம் அதுக்கு வந்து ஒவ்வொரு சேம் அந்த லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டாஸ் வந்து கிளஸ்டர் பண்ணி குரூப்பிங் பண்ணிப்போம். இப்போ வந்து இப்படி இருக்க இது வந்து ஃபர்ஸ்ட் அவுட்புட் நமக்கு கிடைச்சிருக்க டேட்டாஸ் கொடுக்குற டேட்டாஸ். இந்த டேட்டாஸ் இருக்குன்னா இல்லை தனித்தனியாக இருக்கு. இது சேம் இது சேம் நேச்சர் ஒவ்வொரு டேட்டாஸ் சேம் நேச்சரா இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொரு கிளஸ்டருக்கு குரூப்பிங் பண்ணிப்போம். இப்போ இதுக்குள்ள இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரே நேச்சர்ஸ் இருக்கும். இந்த கிளஸ்டருக்கும் இந்த குரூப்புக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கும். பட் இதுக்குள்ள இருக்கிறது ஒரே குரூப்ல இருக்கிறது வந்து ஒரே நேச்சர் இருக்கும். ஸோ இப்போ வந்து குரூப்பிங் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் கிளஸ்டர் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து அதுக்காக நம்ம ஒரு மெத்தட் இருக்குன்னா கேமிங்ஸ் ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணுவோம். இது குரூப்பிங் யூஸ் பண்றதுக்கு குரூப்பிங் பண்றது கிளஸ்டரிங்ல அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இனிஷியலைசேஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இனிஷியலைசேஷன். அது வந்து நம்பர் ஆஃப் கே ஸ்டார்டிங்ல நம்பர் ஆஃப் கே அன்சூப்பர்வைஸ்ட் இருக்கு. இதுல மட்டும் தான் நம்மளோட இது இருக்கும். ஸ்டார்டிங் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் கே வந்து நம்ம கொடுத்துருவோம். ஓகேனா இப்போ இந்த 3 கேஸ் 3 பிரிக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருவோம். இப்போ இந்த வாரம் இருக்குன்னா இப்போ நம்பர் ஆஃப் கே வந்து 3 கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து சென்ட்ராய்டு இருக்க எல்லா டேட்டாஸுமே எது சென்டர் ஆஃப் பாயிண்ட் கண்டுபிடிக்கும். சென்டர் ஆஃப் பாயிண்ட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த டேட்டாஸை பிரிக்கிற மாதிரி இருக்கும். இதான் நீங்க நெக்ஸ்ட் வந்து நிறைய அல்காரிதம்ஸ் இருக்கு. இப்போ நம்ம வந்து கே மீன்ஸ் ரிஸ்டஸ் அப்படின்ற ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணி மாதிரி பண்ணிக்கலாம். அதுதான் அசைன்மெண்ட். நியரஸ்ட் கிளஸ்டர் இந்த பக்கத்துல இருக்க கிளஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொரு குரூப்பா பிரிச்சோம். அதுக்கப்புறம் இது எப்படின்னா டிஸ்டன்ஸ் கால்குலேஷன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்க ஒரு டேட்டா பாயிண்ட் இருக்கு. அப்போ வந்து இது பக்கத்துல எது இருக்கோ அதை வந்து இதுக்குள்ளேயும் அப்புறம் இதுக்குள்ளேயும் பிரிச்சுக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டேட்டாஸ் பிரிச்சுக்கும். நெக்ஸ்ட் வந்து அப்டேட்டட் ரிப்பீட்டட். இந்த ப்ராசஸ் வந்து சேமான நமக்கு இது வந்து ரிப்பீட் நடந்துகிட்டே இருக்கும். சேமான ஸ்ட்ரக்சர் கிடைக்கிற வரைக்கும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும், ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அந்த அதுக்கப்புறம் சேஞ்சஸ் எதுவுமே இல்லாமல் அப்படியே ஒரு கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா அது வந்து நிறுத்திக்கும். அதுக்கப்புறம் இது அட்வான்டேஜஸ் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டா செட்ஸ் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடும். ரொம்ப சிம்பிளா இருக்கும். எஃபிஷியன்சி ரொம்ப சிம்பிளா இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப எஃபிஷியன்ஸா இருக்கும். ஸ்கேலபிலிட்டி அப்புறமேட்டு டிஸ்அட்வான்டேஜ் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். ஸோ டேட்டாஸ்ல நம்ம ரைட்டா விசாரிச்சுனா கூட குரூப்பிங் வந்து ரொம்ப டஃப் ஆயிடும். டேட்டா டிபெண்டன்சி கொடுக்கப்பட்ட டேட்டா வந்து ரொம்ப டிபெண்ட் ஆகிட்டு அதனால ரொம்ப இது நடக்க டேட்டாஸ் வர வாய்ப்பு இருக்கு. சாய்ஸ் ஆஃப் கே சொன்ன மாதிரி அன்சூப்பர்வைஸ்ட் பண்ணக்கூடாது. ஆனால் ஸ்டார்டிங்லேயே கே நம்பர் வந்து நம்மளால கொடுக்குற மாதிரி இருக்கிறதுக்கு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. தேங்க்யூ. ஓகே, ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் என்னன்னா இப்போ சப்போஸ் நமக்கு வந்து நீங்க ஒரு பிசினஸ் நடத்துறீங்க. உங்களுக்கு வந்து நிறைய நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அந்த ஒவ்வொரு கஸ்டமர்ஸுக்கும் உங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்சது வந்து உங்களால் தனித்தனியாக செஞ்சு கொடுத்துட்டு இருக்க முடியாது. அப்போ நீங்க இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணீங்கன்னா அது என்ன பண்ணீங்கன்னா இப்போ ஒரு சில குரூப் ஆஃப் பீப்புளுக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இதெல்லாம் அவங்க சர்ச் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் அவங்க ரிவ்யூ பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட ஒரு குரூப் ஆகும். அதுக்கப்புறம் தனித்தனியாக அவங்க குரூப்பா அது வந்து பிரிச்சு வச்சுக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்